ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தங்கமகள் பார்க்க போகிறோம். தங்கமகளில் வந்துட்டு இவ்வளோ அமளி துமளி நடக்குது, இவன் வேண்டிக்கிறான் பாரு என்ன அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. அதாவது என்னன்னா, எல்லாருமே வந்துட்டு நகையை காணுங்கிறதுக்காக அஞ்சலி மேலே பழிய போடுறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, என் காதலி கிடைக்கணும், என் கனவு காதலி கிடைக்கணும்னு வேண்டிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம முத்துவோட வேண்டுதலையோ இல்லை அஞ்சலியோட வேண்டுதலையோ கடவுள் நிறைவேற்றணுங்கிறதுக்காக ரெண்டு பேர்த்தையும் டொடனே மியூசிக் போட்டே சேர்த்து வச்சுருவாங்க போல இருக்குது. மியூசிக் வேறு லெவலில் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு அங்கே பிரதர்சனம் அடி பிரதர்சனம் எல்லாத்தையும் பண்ணுறாங்க நம்ம அஞ்சலி. இவ்வளோ வேண்டுதல் நீயாமா இது பயபக்தியாக மாறிட்ட அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மொதல் நாள் எபிசோட பார்த்தா இப்போ இருக்கிற எபிசோட பார்த்தா இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி விடுங்க, என்ன பண்ணுறது, அம்மாக்காக இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அவங்களே வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அது புரியாமல் இந்த சுப்பு பையன் இருக்கானே பிடிச்சி இழுத்துட்டு வந்து வீட்டில் நிற்க வைக்கிறாங்களாமா. ஏன்டா இப்படி பண்ணுறேன், நானே இங்கே தாண்டா வருவேன், விட்டா நானே வந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நீ தான் திருடின்னு ஊரே சொன்னாலும் நான் திருடலை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முத்து ஒரு பக்கம் அஞ்சலி இடஸ்டான்னு உடனே ஆனந்தம் பார்க்கணுமே. ஐயோயோ எப்பா எங்கே போன அஞ்சலி, எப்படி இருக்க, என்ன ஆச்சு, ஏன் 2 நாளாக ஆளக்காணும், 1008 கேள்வி. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் அவங்க திணற பார்க்கணுமே. அஞ்சலி பாவங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இருப்பா சொல்ல வரேன், ஒருத்தராக கேளுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் மொத்த குடும்பம் சேர்ந்து நீ தான் திருடுன்னு சொல்கிறாங்க. நம்ம திவ்யா ஒரு பக்கம் இல்லை நம்புங்க அப்படின்னு சொல்லி திவ்யாட்ட கெஞ்சினாலும் திவ்யா இருந்துட்டு நீ தான் திருடி இருப்பா, இல்லாட்டினா 2 நாள் என்ன வேலை, உனக்கு எந்த சொந்தமும் இல்லை, நீ எதுக்கு போன, உனக்கு என்ன அம்மா இருக்காங்களா அப்பா இருக்காங்களான்னு மறுபடியும் அம்மாவை பற்றி ஞாபகப்படுத்துட்டாங்க. அந்த சோகத்துலேயே அம்மாவை பற்றி நினச்சி இந்த பொண்ணு கண் கலங்குது. இதெல்லாம் புரியாமல் ஒரு பக்கம் லவ் மூடில் இருக்காரு. ஊரே சேர்ந்து என்னடா பண்ணிட்டு இருக்கு, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே.